நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே. என்னண்ணே மதுரையில மிகப்பெரிய பிரம்மாண்டமா மாநாடு இப்படின்னு முருகன் ஏதோ சொல்றாங்க. ஏதோ முருகனுக்கு பெரிய மாநாடு மதுரையில் நடத்துறாங்க. எதுவும் தெரியுமா? அதை பத்தி ஒன்னும் டீட்டெயில் தெரியல. யாராவது தெரிஞ்சவங்க சொன்னாதான் நம்ம கேட்க முடியும். சரி, என்னடா அந்த பேசிக்கிட்டு ஒண்ணும் இல்லண்ணே. அந்த மதுரையில மாநாடுன்னு சொல்லிட்டு முருகனுக்கு சொல்லி போராட்டம் அது எதுன்னு ஏதோ சொல்லியிருந்தாரு. அதான் அண்ணனுக்கு எதுவும் தெரியுமான்ற விஷயத்த கேட்க வந்தேன். அதுக்கு என்ன சொன்னாரு சொல்லுங்க அண்ணன்? அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, சொல்லுங்கண்ணே. உங்களுக்கு என்னன்னு பாப்பா சொல்றேன். அதாவது என்னன்னு கேட்டேன்னா, சரிண்ணே, ஆறு படைன்னு கேள்விப்பட்டிருக்கியா? முருகனுக்கு வந்து ஒரு சிறப்பா எத்தனை படம் இருக்குன்னு கேட்டா 6 படை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல மெயினா நம்ம மதுரையோட சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டேன்னா, 2 படம் நம்ம மதுரையில தான் இருக்கு. என்னன்னு இப்படி எங்கிட்டு போனோம்னா பாத்துருப்ப, நம்ம அந்த காலவாசல் தாண்டி போகும்போது ஒரு பெரிய மலை தெரியும், திருப்பரங்குன்றம். இன்னொன்னு மலையில தான் அமைஞ்சிருக்கு. அது எங்கண்ணே? அதான் நம்ம ஆள் வந்துட்டு போனார்ல, கள்ளழகர். ஆமாண்ணே, அலர் கோயில் மலைக்கு மேல இருக்கிறதா நம்ம முருகப்பெருமான் அங்கதான் இருக்காரு. கடவுள் பழமுதிர் சோலைன்னு சொல்லி அங்க ஒரு இடம் இருக்கு. அங்கதான் வந்து 2வது படை நம்ம மதுரையில இருக்க 2 படையில. சரிண்ணே. இதுல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டேன்னா, நம்ம நிலால சின்ன பிள்ளை உங்க அம்மா நான் போய் சொல்லி சோறு விட்டுனா சோறுனா நிலா வருது என்ன இருக்குன்னு நிலால. ஆமாண்ணே. பாட்டி எந்த பாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா பாட்டின்னு அவையார் சொல்லியிருக்காங்களா? அந்த அவையாருக்கே முருகன் காட்சி அளிச்ச ஊரு நம்ம மதுரை தாண்டா. ரொம்ப முருகா முருகா ஞானபட்டிதா, நீயா என்ன இப்படி சோதிப்பது? என்னன்னு சொல்றீங்க? அவ்வையாரா? அவ்வையார் இந்த ஒரு பழைய படங்கள்ல பாத்துருப்ப தெரியுமா? அதுல வந்து உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்லுவாங்க. ஆமாண்ணே. போடுறேன், உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? அது என்னப்பா? அது உண்மையாவே நடந்தானா நம்ம மதுரை. என்னன்னு சொல்றேன்? அது நம்ம பழமுதிர் சோலையில ஒண்ணும் இல்லடா தம்பி. நீ நாளைக்கு இந்த அழகர் கோயிலுக்கு போனோம்னா, நேரம் மேல ஏறி போனோம்னா, நம்ம பழமுதிர் சோலை கோயில் இருக்குல்ல. சரிண்ணே. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அந்த இதை எழுதி போட்டிருப்பாங்க, சுட்ட பழம் வேணுமா சுடாத ஒரு மரபே அங்க இருக்கு. போனோம்னா அந்த இடம் பார்த்து தெரிஞ்சுக்க. சரிண்ணே. சரியா? இதுல இன்னொரு சிறப்பம்சம் நம்ம மதுரைக்கு என்னன்னு கேட்டோன்னா, நம்ம சிவனவே வந்து மருமகனா வச்சிருக்க ஊர் நம்ம மதுரை. என்னன்னு சொல்றேன்? அந்த பெருமை நம்ம மதுரைக்கு தான் இருக்கு. இம்பிட்டு பெருமையும் கொண்ட மதுரையில தான் இன்னைக்கு நம்ம தமிழ் கடவுளான முருகனுக்கு ஒரு முருகப்பெருமான மாநாடு வச்சிருக்காங்க. அது இன்னைக்குனே எப்பனே? அது ஜூன் 22ஆம் தேதி. சரிண்ணே. நீ சாமி கும்பிடுவியா? நீ எந்த சாமி கும்பிடுவ? முருகனை கும்பிட்டு இப்படி கேள்வி முருகனை பத்தி கேட்டுக்கிறீங்கடா. போய் மாநாடு கலந்துக்கடா. நொண்டா போடா. என்னப்பா அந்த பையல என்னமோ பேசிக்கிருந்த, நம்ம முருக பக்தர் அதுன்னு சொல்லியிருந்தேப்பா. என்னதப்பா இதை கேட்டுட்டுதான் உள்ள வந்திருக்கீங்களா? ஆமா. இப்ப ஜூன் 22ஆம் தேதி நம்ம மதுரையில முருக பக்த மாநாடு நடக்குது. அதை பத்தி தான் பயம் உள்ள என்னன்னே தெரியாம இங்க ஒருத்தர்கிட்ட வந்து இதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்க அப்பதான் வந்தேன். அந்த விவரத்தை தான் சொல்லிக்கிருந்தேன். சரியாப்பா, நானும் முருக பக்தர் தானப்பா, எனக்கு தெரியாம போச்சாப்பா. நல்ல வேலை. ஒண்ணும் இல்ல, நீ வந்து இங்க அனுப்பிச்சுட்டு இருக்காரப்பா. ஒண்ணும் இல்ல. வர ஜூன் 22ஆம் தேதி நம்ம மதுரையில இருக்கிற அம்மா திடல்ல தான் முருக பக்த மாநாடு நடக்குது. முடிஞ்சா போய் கலந்துக்கிட்ட. அப்பா ரொம்ப நல்லதா போச்சப்பா, குடும்பத்தோட போய் கலந்துக்கிறோம். போங்க போங்க போங்க. முருகா, எனக்கு நினைக்கவே அப்படியே உடம்புனா சிலுக்குது. உனக்கு இவ்வளவு பக்தரா? இந்த மாநாடு வெற்றி பெறதுக்கு நானும் இதுல வந்து கலந்துக்கிறேன் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.